எல்லாத்துக்கும் பேசிக் கையில வந்து வரைகிற தன்மை இருக்கணும். அந்த பேசிக் நம்மளுடைய ஒரு கிராமர் எவ்வளோ முக்கியமோ ஒரு இங்கிலீஷ் நீங்கள் புலமையா இருக்கிறதுக்கு அதே மாதிரிதான விஷயம்தான். இப்போ ஒரு மூவி பார்க்குறேன்னா எங்களால் மூவியாக பார்க்க முடியாது. அது எங்கே கேமரா வச்சுப்பாங்க, எங்கே லைட்டிங் வச்சுப்பாங்க அப்படிங்க வைக்கும் போது நினைச்சு சொன்னேன் எனக்கு வியூ எப்படி இருக்குது. ஸோ இது எங்களுக்கு வந்து இது எல்லாமே எங்களுக்கு ஸ்டடீஸில் வந்துடுது இல்லையா. கேமரா உண்டு, டெக்ஸ்டைல்ஸ் உண்டு, அனிமேஷன் உண்டு. ஒன்றும் இல்லை, தாஜ்மஹாலை கொண்டு போய் நான் நயாகரா மேலே ஃபால்ஸுக்கு கீழே வச்சு பார்த்தா எப்படின்னு சொன்னால் ஏஐ கொடுத்துரும். பட் அதை வரையணும் இல்லையா ஒருத்தங்க. அது வந்து மேனுவல் பிரிண்ட்டுக்கும் ஏஐ கம்ப்யூட்டர் பிரிண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படின்னா, ஒரு கலரை மிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு கலர் ஒரு லைட் ஒன்று டார்க் டோன் லைட் ஒன்ஸ் இந்த டோன் வேல்யூ பண்ணுறப்போ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலு வேறு எதுலேயும் கிடைக்காது. எத்தனை ஏஐ வந்தாலும் எவ்வளோ அட்வான்ஸ் வந்தாலும் 99 நான் ஆரம்பித்த இந்த ஜேர்னி, நான் என்னுடைய காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ இதே அகாடமியில் ஸ்டூடெண்ட் லெவலுக்காக வச்சுருந்தேன். இப்போ என்னுடைய மாணவர்களுக்கு நான் கொண்டு வந்து இங்கே GSRTI மூலிமா எப்போ ட்ராவல் பண்ணாலும் எனக்கு டைம் போகிறது தெரியாது. ஏன்னா நீங்கள் சொல்ல மாதிரி கேட்ச் அந்த இடத்த. ஸோ இது வாட்டர் கலரில் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த ஸ்ட்ரோக்கில் பண்ணால் நல்லாயிருக்கும், இது கலரில் பண்ணால் அப்படி மைண்ட்குள்ளே கேட்ச் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயமும். நாங்கள் இப்போ ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கிறது மேரேஜ் ஆகுது, குழந்தைங்க வராங்க அப்படிங்கும்போது எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போனீங்க? ஃபேமிலி உங்களுக்கு எந்த அளவுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க? என்னுடைய ஃபேமிலி ரொம்ப 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 சப்போர்ட். அண்ணா, அக்கா, அந்த அம்மா, அப்பா, மெயினாக என்னோட அப்பா. இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். ஒரு விஷயத்த பக்கமா நம்ம எழுதி சொல்றதை விட ஒரு அழகான ஓவியம் வந்து ரொம்பவே சிம்பிளா வந்து நமக்கு கன்வே பண்ணிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், சுத்திலும் வந்து கலர்ஃபுல்லான பெயிண்டிங்ஸ்லாம் வந்து இருக்கு. இந்த பெயிண்டிங்ஸ்க்கு சொந்தக்காரர் ஓவியர் சக்தி ராணி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி கும்பகோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே நிறைய பேர் வந்து கலை சார்ந்துதான் ஆர்வம் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா உங்க நேட்டிவ் வந்து கும்பகோணம், உங்களுக்குமே வந்து இந்த ஓவியங்கள்ல பயங்கர ஆர்வம் இருக்கு. அதை வந்து இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ ஊருமே வந்து இந்த ஓவியம் மேல உங்களுக்கு ஆர்வம் வர ஒரு காரணமா? ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. அப்படிங்கும் போது கும்பகோணம் அப்படின்னாவே கோயில் நகரம் உங்களுக்கு தெரியும். அதனால அந்த ட்ரெடிஷ்னல் அந்த எல்லாமே கொஞ்சம் கலை மேல ஆர்வம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் உருவான பூமி அது. அதில் ஒரு சிறு துளி தான் நானும். எனக்கும் அதிலுடைய அந்த கலையோட ஆர்வங்கள் நிறைய இருந்தது. சின்ன வயசுலேருந்து இருக்க ஆரம்பிச்சுது. இந்த கலை பயணம் அப்படிங்கிற என்னோட பயணம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆத்ம திருப்தியும் மன நிம்மதியும் கொடுக்குது. அதை தான் நான் அடுத்தவங்களுக்கும் கன்வே பண்ணுங்கிறதுக்காக தான் டீச்சர் ப்ரொஃபஷனல் இருக்கேன் இப்போ. ஓகே. எந்த ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஓவியம் மேல ஆர்வம் இருக்கு அப்படிங்கறது நீங்க ரெகக்னைஸ் பண்ணீங்க? காமனாவே எல்லாமே பிடிக்கும். பாடுறது பிடிக்கும், வரைகிறது பிடிக்கும், ரசிக்கிறது பிடிக்கும். அதை ரசிப்பு தன்மை எல்லாத்துலேயுமே இதெல்லாம் சார்ந்தது தான். இது எல்லாமே ஒரு 7வது 8வதுக்கும் 7th 8th 9th படிக்கும் போதே அந்த நிறைய ஆனந்த வீடு, நவல் வீடுலாம் நம்ம நிறைய ஸ்கெச்சஸ் பார்த்து நிறைய பண்ணுவோம், நிறைய மேகசின்ஸ் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் இருக்கும். அதுலேருந்து தான் என்னுடைய கலை பயணம் வந்தது. ஐடென்டிஃபை பார்த்தீங்கன்னா என்னோட ஃபாதர் தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டடீஸ் இருக்குது, BFA MFA எல்லாம் பண்ணலாம், படிக்க வைக்கலான்னு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் ப்ரொஃபஷனலாக எடுத்துட்டேன் நான். ஓகே. அப்பாவே வந்து ஊக்கம் கொடுத்து உங்களை அந்த கலை சார்ந்து எங்க வச்சிருக்காரு? ஃபேமிலியே சப்போர்ட். அப்பா, அம்மா, அண்ணா எல்லாம் ஃபுல் சப்போர்ட்டு. ஆல்மோஸ்ட் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 26 இயர் 20 இல்லை, நான் 95 நான் ஜாயின் பண்ணப்போ 30 வருஷம் ஆச்சு. ஸோ அது வந்து அப்போ அந்த ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ என் மைண்ட் லெவலில் அவங்க வந்து அதுக்கெல்லாம் ரெடியான ஒரு ஃபேமிலியாக இருக்கும். ஹை எஜுகேஷன் தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே. ஸோ அதனால எனக்கு வந்து இந்த துறைக்கு போகிறதுக்கு என்னோட அப்பாவும் அண்ணாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. உனக்கு பிடிச்சிருக்கு, நீ பண்ணுற, ஃபுல்ஃபில்லாக இருக்கேன் அதில் அப்படிங்கிறதுனால அது ஓகே. இப்போ நீங்கள் வந்து பேசும்போதே சொல்லியிருந்தீங்க கும்பகோணம் அப்படிங்கிறது வந்து கோயில் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பெயிண்டிங்ஸ் வந்து நாங்களாம் பார்த்தோம். ஸோ உங்களுடைய ஓவியங்களுமே வந்து முழுக்க இயற்கை சார்ந்தே நிறைய இருக்கு. குறிப்பா யானைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதிகம் பார்க்க முடியுது. அதே மாதிரி கோவிலும் வந்து அங்கங்க பார்க்கலாம். ஸோ உங்களோட ஓவியம் அப்படிங்கிறது மண் சார்ந்ததா இல்லை இது அவங்க ஜானர் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆனீங்க?
ஓவியம்னாவே இப்போ ஓவியங்கள் கலைஞர்கள் எல்லாமே சில விஷயத்த பதிவு பண்ண தான் முயற்சிக்கிறோம். நாங்கள் வாழ்ந்த காலகட்டங்கள், நாங்கள் படித்த விஷயங்கள், எங்களுக்கு நாங்கள் இங்கே பதிவு பண்ணால் பின்னாடி இன்னொரு தலைமுறை இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லியோனார்டோ டாவின்சி ஆரம்பித்த அனாட்டமி உடல் கூறுகள் தான் நம்ம இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அனாட்டமிஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா ரவிவர்மா அவருடைய காலத்தில் இறை வழிபாடுகளை வந்து உருவமாக, அதுவரை இயற்கை வழிபாடுமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஓவியர்களுடைய வருகைக்கு அப்புறம் தான் உருவ வழிபாடுகளாக மாறுது. ஸோ அவங்களால ஒரு கலைஞர்கள் ஒரு பதிவுகளை ஏற்படுத்தினாங்க. இப்போ இந்த மாதிரி பீரியட் ஆஃப் ஒரு இதில் வந்து நான் வந்து என்னுடைய காலகட்டத்தில் ஃபஸ்ட் எடுத்த ப்ராஜெக்ட் வந்து நடனம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்சிங் ஃபார்ம்ஸு. ஸோ டான்சிங் ஃபார்ம்ஸை அன்கேச்சபிள் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து ஒரு முத்திரையிலேருந்து இன்னொரு முத்திரைக்கு போகும்போது அது மாறுபடுகின்ற அந்த விஷனை நான் நிறைய பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த பெயிண்டிங்ஸ் நிறைய இன்டர்வியூ வந்திருக்கு. எக்ஸாம்பிள் உங்கள் ஹிந்துலேயே வந்திருக்கு. ஸோ அது வந்து நான் 2000லேருந்து 2006 வரையும் நிறைய ஷோஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங் ஷோலேருந்து நான் அடுத்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கினேன், குறளோவியம். அதாவது குறளுக்கு ஓவியங்கள் வரையுது, திருக்குறளுக்கு ஓவியம். நமது முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் ஐயாவுடைய குறளோவியத்தை ஓவியங்களாக பண்ணிச்சு. அது நிறைய மாநிலங்களில் என்னுடைய கண்காட்சி நடத்திட்டு இருந்தேன். ஸோ அந்த பீரியட்க்கு அப்புறம் இப்போ நான் லேட்டஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து யானை ஓவியம். அது யானை எதுக்காகன்னு என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியல, வரைய ஆரம்பித்தா ரொம்ப பிடிச்சிது. தென் இன்னொன்று வந்து என்னென்னா ராஜகாலயங்களில் நம்ம கூட நம்மளோட இருந்த மிருகங்கள் தான் அவங்க எல்லாம். யானைகளாக இருக்கட்டும், குதிரையாக இருக்கட்டும், சவாரி செஞ்சுக்கிட்டு இருந்த உருவங்கள் இப்போ வந்து நம்ம வித்தியாசமாக எங்கேயோ எப்பயோ பார்க்குறோம். ஸோ அது வந்து ஏன் டே டு டே லைஃப்பில் நம்மளோட இருக்கிற மாதிரி ஒரு சவாரி பண்ணுற மாதிரி, இப்போ என்னோட பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவேன், ஒரு குதிரை சவாரி பண்ணுற மாதிரி ஒரு யானை சவாரி போடுறது, ரொம்ப பெட் அனிமலோட மாதிரி இருக்க மாதிரி, குழந்தைங்களோட கொஞ்சம் விளையாட்டா எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு பயமாக அதை பார்க்காம எவ்வளோ அழகாக அதை பார்க்க முடியுமோ அந்த வியூவர்ஸாக பார்த்துட்டு இருக்கேன். அது செய்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் ரீசன். ஸோ ஒவ்வொரு ஓவியத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யானை வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் கூட ஒரு பகட்டா ஒரு அடையாள சின்னமாக வந்து இருந்துச்சு. பட் இப்போ வந்து யானை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒன்றா வந்து ஏதாவது கோயிலுக்கு போனால் அங்கே இருக்கும், இல்லைன்னா வந்து ரொம்ப ரேராக ஏதாவது வைல்டு ஃபாரஸ்ட்ல சவாரி போனோம்னா அங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் வந்து அந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா ஒவ்வொரு யானையும் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆப்பிரிக்கா யானை இருக்குது, இந்தியா இருக்குது, கேரளா இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலிஃபண்ட் இருக்குது. பட் நான் முதல்ல ஆரம்பித்தது வந்து யானையோடைய யூஸ்வலாக கோயில்களில் எப்படி இருந்தது, குளத்துலேருந்து குளிச்சுட்டு மேலே வந்தால் அப்படி இருக்கும், கரையில் நின்னா அப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் செய்ய ஆரம்பித்தேன். பட் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுலேருந்து நம்ம ஒரு பிரேக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு ஊர்வலம் இருக்கும், உற்சவமூர்த்தி வெளியில் வர மாதிரியான ஒரு ஊர்வலம். இது அதில் அன்கேச்சபிளான விஷயம் தான் அது. ஒரு பெரிய திருவிழா யானை வச்சு ஒரு பெருமாள் ஊர்வலம் வருது அப்படின்னா பெருமாளை பார்க்கும்போது யானையை பார்க்க முடியும், யானையை பார்த்தா முன்னே இருக்க மேலதாளம் பார்க்க முடியும், மேலதாளத்தை பார்த்தா தட்டுகள் வச்சுட்டு இருக்க காமன் பீப்புள் பார்க்க முடியாது, இந்த பரிவாரங்களோட வரவங்களெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இது எல்லாமே என்னோட ஓவியத்தில் அது வந்து கொரோனா பீரியடில் ஆரம்பித்தது தான். எனக்குள்ளே ஒரு தாட் இருந்தது, சரி எவ்வளோ ஒரு பெரிய விழாவாகவும் விசேஷமாகவும் நடந்துட்டு இருக்க நம்ம கலாச்சாரங்கள் சுருங்கி ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் முடங்கி இருந்த அந்த காலகட்டத்தில் ஆரம்பித்தது தான் அந்த ஓவியம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. அதோடைய ஒவ்வொரு கேரக்டரேஷன் பண்ணிவிட்டு அதோடைய எக்ஸ்பிரஷன், லைட்டிங், டைமென்ஷன்ஸ் இதெல்லாமே கம்போஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு இதை வந்து இப்படி ஒரு விழா இருக்குங்கிற பதிவை தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன். இந்த தலைமுறைக்கு நான் கொடுக்குறேன். நான் வாழ்ந்துட்டேன், இதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டேன், இன்னும் வர தலைமுறைகளுக்கு இது பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஊர்வலம் இருக்குது, இந்த மாதிரி உற்சவம் இருக்குது. எப்படி மாறும் லைஃப்னு சொல்ல முடியாது. நம்மளாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான் கொரோனாங்கிறது. ஒரு 3 வருஷம் எல்லாம் முடங்கி தான் இருந்தோம் இல்லையா? ஸோ அதுலேருந்து இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்த காலகட்டத்தில் குழந்தைங்களாம் எந்த அளவுக்கு படிப்பு, வேலை அப்படின்னு ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் என் பூமியில நடந்துங்கிறத பதிவு தான் நான் இங்கே கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. இந்த பக்கம் யானைகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து காடுகள்ல யானைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அது சார்ந்த ஓவியங்களும் நீங்க வந்து வரைஞ்சிருக்கீங்க. ஒரு பக்கம் பீச்ல யானை போயிட்டு இருக்கு, குதிரை சவாரி மாதிரி யானை சவாரி பீச்ல போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கோயில்ல இருக்கு. அதே மாதிரி வைல்ட் லைஃபும் வந்து அந்த யானைகளுடைய வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி ரெஃபரன்ஸ் எடுத்துப்பீங்க?
நான் நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. நிறைய ஃபோட்டோகிராஃபிஸ் பார்ப்பேன், ஓ நிறைய அந்த மாதிரி. ஓகே. ஃபோட்டோகிராஃபிஸ், நிறைய நேஷனல் ஜியோகிராஃபிஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது பிடிக்கும் ரொம்ப. ஓ இந்த மாதிரி கொஞ்சம் விளையாடுற யானைகள் இருந்தால் எப்படி இருக்கும். நம்ம அதான் சொன்னேன், இது ஒரு பெட் அனிமலாக பார்க்குறேன் நான். ஓகே. இப்போ நம்ம பூனைக்குட்டிகளோட இருக்கிறது, யானை இது நாய்க்குட்டிகளோட இருக்கிறதெல்லாம் வரைகிறோம். ஏன் யானைகள் அப்படி இருக்க வரைஞ்சா என்ன அழகு, அது ஒரு அழகு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதா. ரியலிஸ்டிக்லேருந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி அப்ட்ராக்டாக அதில் கலர்ஸ், என்னோட கலர் பேலட்டாக தான் அதை நான் பார்க்குறேன். கலர் பேலட் அண்ட் வேரியேஷன் அண்ட் வேல்யூ ஆஃப் பெயிண்டிங் தாட் அப்படிங்கிற விஷயத்த இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கேன் என்னோட ஓவியம். ஓகே. அப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலயும் உங்களுடைய அந்த ரசனை அப்படிங்கிறது மாறிட்டே வருதுன்னு நினைக்கிறேன், வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் நடனம் சொல்லியிருந்தீங்க, அதுக்கப்புறம் குரல் ஓவியம், யானைகள் இப்போ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நடனம் மேல அந்த நடனம் வரையணும் அப்படிங்கிறதுக்கான ஆர்வம் எப்படி பிறந்தது? இல்லை, டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், மியூசிக் டான்ஸ். இப்போ ஒரு கலைஞனாவே மியூசிக் டான்ஸ் அண்டு இசை இது எல்லாமே எல்லாம் சம்மந்தப்பட்டது தான். அப்போது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது டான்ஸு. பரதநாட்டியம் ரொம்ப பிடிக்கும், ட்ரெடிஷ்னல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேருந்து அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வெஸ்டர்ன் அப்படிலாம் எடுத்து பண்ணேன். அப்புறம் ஆல் ஓவர் நம்ம இந்தியாவில் எந்த மாதிரி ஓவியர்கள் இது மாதிரியான டான்ஸ் ஃபார்ம்ஸை பண்ணியிருக்காங்க, ஸ்கல்ப்சராக ப்ளஸ் பெயிண்டிங்காக கொடுத்துருக்காங்கன்னு அது ஒரு தீசஸாக பண்ணேன். என் காலேஜ் ப்ராஜெக்ட் அதுதான். ஸோ அது வந்து என்னென்ன ஓவியங்கள் படைக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும், அதுலேருந்து நான் என்ன வித்தியாசப்படுறேன் அப்படிங்கிறது மாதிரி தான் கொடுத்துருந்தேன். ரசனைகள் எல்லாமே சார்ந்தது தான் ஓவியம். ஸோ வந்து மாறுபட்டுகிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய ரசனைகள். அதுக்கு தகுந்த மாதிரியான காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான ஓவியங்கள் படைச்சிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ யாருடைய அந்த நடன முத்திரை இல்லை நடன அசைவுகள் வந்து நீங்கள் ஓவியமாக வரையும் போது உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருந்தது? நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நான் மெயினாக பத்மா சுப்ரமணியனுடைய அவர்களோட சார்ந்த சிசியர்களுடைய எல்லாருமே நிறைய பார்த்துருக்கேன். அது ரொம்ப பிடிக்கும் அவங்களோட ஸ்ட்ரோக்ஸஸ் எல்லாம். அது பண்ணுறேன். இப்போ வெஸ்டர்ன்ஸும் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸும் நிறைய பண்ணுறேன். ஓகே ஓகே. குரல் ஓவியம் வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கிட்டையும் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. என்ன சொன்னார் அவர்? எப்படி அந்த தாட் வந்து குரலை ஓவியமாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு? ஒரு முயற்சி தான் எல்லாமே. எனக்கு அது ஒரு மியூரல் ஸ்டைலில் கொண்டு வரணும் அப்படின்னு. இதுவரையும் பெயிண்டிங்ஸு, கலர்ஸு, பேலன்ஸ் இந்த மாதிரி பண்ணுறோம். இது வாட்டி ஒரு மியூரல் டைப்பில் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி பென் அண்ட் ட்ராயிங், இங்க் அண்ட் ட்ராயிங்கில் பண்ண இந்த ஒர்க் கிட்டத்தட்ட ஒரு 108 ஓவியங்கள் அதை குரலுக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சிட்டு அது வந்து அது 2002 அந்த மாதிரி பீரியடில் ரொம்ப பீக்கில் இருந்தது. அப்புறம் அடுத்தடுத்த மூமெண்ட்ஸில் அதை விட்டுட்டு இப்போ அடுத்த ப்ராஜெக்ட்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ 2 இயர்ஸ் பேக் நம்ம இப்போது முன்னாள் முதல்வரையும் சந்திச்சு அவருடைய போர்ட்ரேட், மெயினாக எனக்கு போர்ட்ரேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு கேரக்டராக அழகாக ஒரு வரைகிறதுங்கிறது விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் அன்பளிப்பாக கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க பார்த்து வந்தேன். இது எல்லா சீனையும் பார்த்தாச்சு. ஸோ இவரையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. என்ன சொன்னார் அவர்? இல்லை, ரொம்ப சந்தோஷப்பட்டார், ஆச்சரியப்பட்டார். ரொம்ப வீட்டுக்கே வர வச்சு தான் வாங்கினாங்க அவங்களோட பெயிண்டிங்கை. அப்ரிஷியேஷன் தானே, வேறு எதுவும் அப்ளிகேஷனாக போகல அவங்களுக்கு. ஸோ எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தாலுமே வந்து சக்ஸஸ் இருக்கிற அளவுக்கு வந்து ஃபெயிலியர்ஸும் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்த ரீச் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அது சாதாரணமானது கிடையாது. ஈவன் எங்கள் ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலுமே நாங்கள் ஒரு ஸ்டேட் ரீச் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஸ்ட்ரகிளை வந்து கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி வந்து உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் வந்து மீட் பண்ணீங்க? அது ஒரு பெரிய ஜேர்னி தான், ஸ்ட்ரகிள் ஜேர்னி அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இதில் என்னென்னா, கலைஞர்னாவே உங்களுக்கு வந்து செய்கிற ஆர்வம் எல்லாமே இருக்கும். மணி பார்க்க முடியாது, ஃபினான்ஷியலி பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆவாங்க எல்லாருமே. அப்படிங்கும்போது அதையும் உடைச்சி நான் அதில் தான் இருக்கேன். இது எனக்கு தேவையில்லை, மணியை தாண்டி நான் ஒரு ஆத்ம திருப்திக்காகவும் என்னோடய சந்தோஷத்துக்காகவும் இந்த கலையை நான் இன்னொருத்தவங்களுக்கும் கொடுக்குறேங்கிற முயற்சி தான் இது. அதில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும். அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் ஐடி சைடு, லேர்னிங் சைடு, கிராஃபிக் சைடு இதெல்லாம் முடிச்சது 2002 MFA கம்ப்ளீட்டட் அண்ட் ஐ ட்ரை டு பெண்டா மீடியா அனிமேஷன் ஃபீல்டில் அந்த மாதிரிலாம் வந்தோம் கொஞ்சம். ஸோ அதெல்லாம் அப்புறமா அதெல்லாம் எனக்கு என்னவோ ஒரு இறுக்கத்தை தான் கொடுத்தது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல. என்னுடைய இந்த கலர் பேலட்டு ஒரு கேன்வாஸ்குள்ளே நான் பண்ணுறப்போ இருக்கிற அந்த கம்ஃபர்டபுள் வேறு எதுலேயுமே இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு மூச்சு திணறலோட வேலை பார்க்குறதுக்கு மூச்சு விடலான்னு சொல்லி திருப்பி கேன்வாஸ்குள்ளே வந்துட்டேன். ஸோ ஸ்லோலி ஐ ஸ்டார்ட் த GS Artway Academy. 22 இயர்ஸாக நான் ரன்னிங் த GS Artway பெயிண்டிங் கிளாஸஸ், பெயிண்டிங் அண்ட் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். என்னோட மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுக்குறேன், நான் என்னோட இன்னர் ஃபீலிங்ஸு, என்னுடைய மன வழிகள் எல்லாமே இதில் கரைஞ்சு
ரொம்ப போய் அதுலேருந்து அப்படியே பறக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு வருது. ஸோ அந்த உணர்வை அந்த கடத்தல் தான் அதை வந்து ஒரு மனதிலேருந்து இன்னொரு கடத்தல் வந்து நீங்கள் பண்ணாதான் வரும். ஸோ அதனால தான் இணைய வழியில் இந்த ஓவியங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து பாசிபிளே இல்லாத விஷயம் தான். இங்கே பார்த்துட்டு எல்லாம் சொல்கிறாங்க இந்த ஷோ பார்த்துட்டு இது எப்படி ஆன்லைனில் எப்படிமா பாசிபிலிட்டின்னு. பட் என்னோட பேரண்ட்ஸ் அதுக்கு பதில் சொல்லுவாங்க, யாரையுமே நான் பார்த்ததில்லை, எல்லாம் வேறு வேறு மாவட்டங்கள் வேறு வேறு மாநிலங்கள் அதுலேருந்து சார்ந்த மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாமே சேர்ந்து நடத்தின மிகப்பெரிய ஒரு விழாவாக தான் இந்த மே 1ஆம் தேதி ஒரு ஷோ நடந்துட்டு இருக்கு. ஸோ இது என்ன இதனால இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்ட்ரகிள் இருக்கும், ஆனால் ஸ்ட்ரகிளை மீறி அப்கமிங் பண்ணி வரவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி எவ்ரி பீரியட் எல்லா ஃபீல்டுலேயுமே ஃபெயிலியர் இருக்கலாம், அதை ஒரு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு போராட்டங்கள் இருக்கணும். ஆனால் போராட்டங்களோடு சேர்ந்த ஒரு பயிற்சியும் இருக்கணும். பயிற்சியும் விடாமுயற்சியும் இருந்தால் வரும். அது எல்லாரும் சொல்கிறது தான். பட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான். ஒரு நான் ஓவியனுங்கும்போது அது பண்ணாமல் செய்ய முடியாமல் என்னால் இருக்க முடியாது. அவ்வளோதான், செஞ்சுட்டே இருக்கேன், அதுக்குள்ளே பலன் நான் கிடைச்சிட்டே இருக்கேன் எனக்கு. ஓகே, நீங்கள் சொல்லியிருந்தீங்க மூச்சு விட முடியாமல் வேலை பார்த்ததுக்கு ஒரு மூச்சு விடலாமே அப்படின்ட்டு ஓவியம் பக்கம் திரும்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓவியம் வரைகிறது அப்படிங்கிறதுமே ஒரு தெரப்பி தான், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து அது எந்த மாதிரி ஒரு க்யூர் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணியிருக்கீங்க? அது எந்த விஷயத்தில் நடந்திருக்கு உங்களுக்கு? இல்லை, நான் பிலீவ் பண்ணனால தான் அதை வந்து நான் மற்றவங்களுக்கு கொண்டு வரேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெடிடேஷன் பவர் உங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக எந்த ஒரு கலை சம்மந்தமும் அது மிட் பிரெயின் தான். ஒரு படைப்பாற்றல் உள்ளவங்க எல்லாமே இறைவனுக்கு ஈக்குவல் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். படைப்பாற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா அது வந்து வேற எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாது உங்களுக்கு. ஒரு கேன்வாஸோ ஒரு பெயிண்டிங்கோ ஒரு ஃப்ரெஷ்ஃபுல்லாகவே இருந்தால் கூட ஒரு ஸ்கெட்ச் எடுத்து போட்டோனாவே எனக்கு மறைஞ்சிரும். ஒரு பென்சில் ஸ்கெட்ச் கூட அது அப்படியே கரைஞ்சிரும். ஸோ இதை தான் நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் விளையாட்டாக கற்றுக்கிற இந்த கலை உனக்கு பின்னாடி ஒரு காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நிறைய ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க என்கிட்ட. அங்கே இருக்கிற ப்ரெஷருக்கு சாட்டர்டே சண்டே என்னோட கிளாஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க, மேம் அப்படியே ஒரு மெடிடேஷன் கிளாஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த தவ வலிமை கொடுக்குது உங்களை அந்த 1 hour கிளாஸ் அப்படிங்கிறது. ஏன்னா ஆழ்ந்து அதை நான் கொண்டு போகிறேன். எவ்வளோ நுணுக்கங்களோட கொடுக்க முடியுமோ அவ்வளோ நுணுக்கங்களோட ஒரு போர்ட்ரேட்டாக இருக்கட்டும், ஃபுல் ஃபிகராக இருக்கட்டும், எல்லாமே கொடுக்குறேன். ஸோ அதனால தான் என்னென்னா ஒரு யோகா டீச்சர் வராங்க, ஒரு மெடிடேஷன் டீச்சர் வராங்க, ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, 60+ இருக்கிறாங்க என்கிட்ட, எல்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஒர்க்கிங் உமன்ஸ் நிறைய பேர் கற்றுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு தேடல், குழந்தையில கிடைக்காத அந்த ஆத்ம திருப்தி இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். அது நான் அனுபவிச்சனால தான் அதை கொடுக்குறேன். நான் அனுபவிக்கிறேன், நீ அனுபவிங்க அப்படிங்கிறது தான். ஒரு இளையராஜா சாங் கேட்டால் கேளுங்கன்னு சொல்கிறத விட கேட்டவங்களுக்கு தான் தெரியும் அவரோடது எப்படின்னு. அதே தான் இது. ஓகே ஓகே. ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்கள் ஃபேமிலி வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க? ஏன்னா வந்து அப்பா தான் உங்களுக்கு அந்த ஸ்கில்லை கண்டுபிடிச்சு அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி மேரேஜ் ஆகுது, குழந்தைங்க வராங்க அப்படிங்கும்போது எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்க? ஃபேமிலி உங்களுக்கு எந்த அளவுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க? இது ரொம்ப நல்ல கொஸ்டின். ஆக்சுவலி இது நான் சொல்லியே ஆகணும். எனக்கு என்னென்னா எல்லாரும் இவ்வளோ பிளஸ்டாக இவ்வளோ ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தைகளாக பிறக்கிறதுல அது நான் மெயினாக எனக்கு என்னோடய ஃபேமிலி ரொம்ப 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 சப்போர்ட். அண்ணா, அக்கா, அந்த அம்மா, அப்பா, மெயினாக என்னோடய அப்பா ஆர்மி ஆஃபீஸர். ஆக்சுவலி அவங்க ஆர்மியில் இருந்தனால என்னவோ பிளட்லேயே அந்த சுறுசுறுப்பும் அந்த ஒரு சும்மா உட்காந்துரு அப்படிங்கிற எண்ணமே எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. அது அவரோட பிளட்டு. ஸோ அதனால் அப்படியே இருந்தது. அவங்க என்ன மேக்ஸிமம் என்ன லெவல் என்னை தூக்கி விட முடியுமோ அவ்வளோ தூக்கி விட்டாங்க. ஸோ அதோடைய அந்த படிப்பை என்னை எடுத்துகிட்டு ஆஃப்டர் த மேரேஜ் குழந்தை அப்படிங்கிறனால ஒரு சின்ன ஒரு பிரேக் இருந்தது. ஸோ அப்புறம் என்னுடைய கணவர் வந்து இதை வந்து உன்னை இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளோ அழகாக உன்னை கொண்டு வந்த ஒரு விதத்தை விட முடியாதுன்னு தான் நான் என்னுடைய ஆன்லைன் கிளாஸஸ்க்கு மோட்டிவேஷன் பண்ணார். ஆமாம், அவர் இல்லைன்னா இப்போ ஒன்றுமே இல்லை. என்னுடைய பேக் போனே அவர் தான். ஸோ அவர் தான் ஃபுல் சப்போர்ட்டடு. இப்போ நான் ஃபுல்லாக இதை ரன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட். தென் ஸ்லோலி என்னுடைய பொண்ணும் அதில் ஜாயின் பண்ணிட்டா. குழந்தையில தெரியாது அவளுக்கு, குழந்தை தினமாக இருந்து இப்போ அவளுக்கு ஒரு மெச்சூர் அப்படிங்கிற ஒரு ஏஜ் வரும்போது எனக்காக கேரியர் விட்டுருக்கீங்க, ஃபேமிலிக்காக பண்ணுறீங்க, இதை நீங்கள் சப்போர்ட்டட், ஃபுல்லாக சப்போர்ட்டட். இது இவ்வளோ சக்ஸஸாக இப்போ வந்து என்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே கிளாஸஸ் இருக்குது. ஸோ எவ்ரிடே வந்து நான் ஒரு 4 hours அந்த கிளாஸில் இருக்கேன். ஸோ ஃபேமிலியும் பார்த்துக்கிறேன். எல்லாத்துக்கும் நான் சப்போர்ட், ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தைங்க இல்லைனா முடியாது. தென் அதே மாதிரி அவரோட சைடும்
பேரண்ட்ஸ் சப்போர்ட். எனக்கு ஃபேமிலி உறவுகளை தாண்டி நண்பர்கள் அது வந்து ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு எப்பொழுதுமே இருக்கு. ஏன்னா உறவுகள் செஞ்சுதான் ஆவாங்க. ஏன்னா அம்மா அப்பா செய்யறாங்க, ஹஸ்பண்ட் செய்யறாங்க. அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்டாக தான், அது ஃப்ரெண்ட் அப்ரோச்சாக தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் என்னால் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். ஃபேமிலி இல்லாம வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. பாசிட்டிவ் எனர்ஜிங்க அது. அது எல்லாருக்கும் கிடைச்சிருது இல்ல. பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவங்க சொல்லுவாங்க என்னால கிரியேட் ஆகுதுன்னு. பட் அவங்களால தான் எனக்குள்ள கிரியேட் ஆகுது. அதுதான் உண்மை. பட் இருந்தாலுமே ஒரு சிலர் வந்து இருப்பாங்க இல்லையா, என்னதான் நம்ம வந்து நம்மளை ப்ரூவ் பண்ணிட்டாலும் உன்னால என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கட்டத்துல வரும் இல்லையா? பண்ணணும். அந்த மாதிரி எல்லா காலகட்டத்திலும் எல்லாரும் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. இக்னோர் பண்ணிட்டு வெளில வர வேண்டியதுதான். நம்ம வேலைகள் நிறைய இருக்குல்ல, அதுல எது கவனம் செலுத்திட்டு. உங்க மனசுக்கு நிறைய நீங்க சொல்லியிருந்தீங்க 20 இயர்ஸுக்கு மேல வந்து இந்த ஜேர்னி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான ஓவியம் அப்படின்னா எது சொல்வீங்க? இனிமேல் இந்த விஷயத்த வந்து நான் வரையணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா எது சொல்வீங்க? அது நிறைய இருக்கு. அது அப்படி டக்குன்னு சொல்லிட முடியாது. ஓவியங்கள்னா நிறைய எனக்கு கலர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கலர்ஸ், லைன்ஸ் எல்லாமே, அதாவது லைன்ஸ் கலர்ஸ் அதெல்லாம் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. ஓவியங்கள் எல்லாமே பிடிக்கும். எல்லா விதமான எல்லா டைப் ஆஃப் ஒர்க் எல்லாமே பிடிக்குது. பட் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிட்டே வரலாம். எனக்கு கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் 25 இயர்ஸாக காலேஜ் பீரியட்லேருந்து பண்ணிகிட்டே இருக்கேன். அது ஒரு மெட்டாலிக் எஃபெக்டில் இருக்கிற ஒரு ஸ்டாச்சு எஃபெக்ட்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டோன் எஃபெக்டில் ஒரு பெயிண்டிங்கு, ஒரு ஸ்டாச்சு எஃபெக்டில் ஒரு பெயிண்டிங்ஸ், இந்த மாதிரி நிறைய பண்ணுறது பிடிக்கும். தென் நேச்சர் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஷீஷோராக இருக்கட்டும், இதில் கூட பார்த்தேன். ஒரு ஷீஷோர் தண்ணி தான், ப்ளூ தான், வேர்டியன் தான். பட் அந்த வேர்டியன் ப்ளூவில் நம்ம எவ்வளோ கலரை கொடுக்குறோம், எவ்வளோ எஃபெக்டிவ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல செஞ்சு பார்க்குறதுல அதுக்குள்ள ஒரு ஆராய்ச்சி பண்றது ரொம்ப பிடிக்கும் விஷயம். ஓகே. இப்போ நிறைய எல்லாம் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். இந்த ஓவியம் வரைகிறது அப்படின்னா சில பேர் வந்து டேரக்டா ஸ்பாட்டுக்கே போய் பார்த்து வரைவாங்க இல்லையா? ஸோ நீங்க அந்த மாதிரி டிராவல் பண்ண இடங்கள்லாம் எது? அந்த மாதிரி பார்த்து வரைஞ்ச ஓவியங்கள்ல எது உங்களுக்கு மறக்க முடியாது? அதெல்லாம் காலேஜ் பீரியடோடயே இருக்குப்பா. நான் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் நான் ட்ராவல் பண்ணது எங்களுடைய காலேஜ் பீரியட்லேயே அவுட்டோர்ஸ் தான் அதிகம். அவுட்டோர்ஸ் தான், கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு போயிடுவாங்க, தெருவா உட்கார வச்சுருவாங்க. ஸோ அதெல்லாம் அப்பயே முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ என்னன்னா டேக் த ஃபோட்டோகிராஃபி. எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம்னா ஃபோட்டோகிராஃபி எடுத்துப்போம். ஸோ அதை எடுத்துட்டு அப்படியே ட்ரா பண்ணுறது அந்த மாதிரி. இப்போ உலகம் ரொம்ப நம்ம செல்ஃபோனுக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் இருக்குது. கூகுள் இருக்காரு, அப்புறம் என்ன வேணும் எல்லாம் பண்ண முடியுது. எப்போ ட்ராவல் பண்ணாலும் எனக்கு டைம் போகிறது தெரியாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்ச் அந்த இடத்த. ஸோ இது வாட்டர் கலரில் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த ஸ்ட்ரோக்கில் பண்ணால் நல்லாயிருக்கும், இது கலரில் பண்ணால் அப்படி மைண்ட்குள்ளே கேட்ச் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயமும். நாங்கள் இப்போ ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கிறதுல மைண்ட் கேட்ச் ஆகிடுது. ஸோ அது பண்ணிடுவோம். அது ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் தான் அந்த பயிற்சிகள் இருக்கும். அதுக்கப்புறம் மைண்ட் செட் ஆகிடும் நம்மளுக்கு தானாகவே. எல்லாமே இப்போ ஒரு மூவி பார்க்குறேன்னா எங்களால் மூவியாக பார்க்க முடியாது. அது எங்கே கேமரா வச்சுருப்பாங்க, எங்கே லைட்டிங் வச்சுருப்பாங்க, அப்படிங்க வைக்கும் போது நான் சொன்னேன் எனக்கு வியூ எப்படி இருக்குது. ஸோ இது எங்களுக்கு வந்து இது எல்லாமே எங்களுக்கு ஸ்டடீஸில் வந்துடுது இல்லையா? கேமரா உண்டு, டெக்ஸ்டைல்ஸ் உண்டு, அனிமேஷன் உண்டு, ஸோ எல்லாம் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே 10 சப்ஜெக்ட்னால அது வந்து தானாகவே பதிவாயிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும். ஓகே. பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க, இப்போ வந்து பயங்கரமா டிஜிட்டல் மாறிடுச்சு, ஏஐ வந்துருச்சு. ஸோ ஓவியம் அப்படிங்கிறது நம்ம சும்மா ஒரு டிராயிங் அப்படின்னு சொல்லி நம்ம கூகுள் பண்ணாலே நமக்கு எக்கச்சக்கமான ஏஐ உருவாக்கி தர ஓவியங்கள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க இப்போ வரைக்குமே வந்து மேனுவலா தான் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ இருக்கிற அந்த டிஜிட்டல் யுகம் எப்படி பாக்குறீங்க? நீங்க மேனுவலா பண்றது இப்போ வரைக்கும் பண்றது அப்படிங்கிறது ஏன்? ஓகே, எல்லாமே அட்வான்ஸ் லெவல் போயிட்டே தான் இருக்குது. அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது நெகட்டிவாக நம்ம பார்க்கணும், பாசிட்டிவ் தான். ஒரு விஷயத்தை இப்போ ஒன்றும் இல்லை, தாஜ்மஹாலை கொண்டு போய் நான் நயாகரா மேலே ஃபால்ஸுக்கு கீழே வச்சு பார்த்தா எப்படின்னு சொன்னால் ஏஐ கொடுத்துரும். பட் அதை வரையணும் இல்லை ஒருத்தங்க. அது வந்து மேனுவல் பிரிண்டுக்கும் ஏஐ கம்ப்யூட்டர் பிரிண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படின்னா, தாய்ப்பாலை எடுத்து குட்டியில் போட்டு கொடுக்கறதுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தை தாய்ப்பாலை தானாக உறிஞ்சி குடிக்கும் போது வர்ற அந்த ஆரோக்கியம், குழந்தை பாலை எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி குடிக்கப்போ காலகட்டம் மாறிடுச்சு. ஸ்டோர் பண்ணி கொடுக்குறாங்க. அவசர உலகத்துல குழந்தைங்களை அம்மா விட்டுட்டு வேலைக்கு போறதுனால ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், எடுத்து கொடுத்துட்டு போங்கன்ற இதுதான் ஏஐ. அவ்வளவுதான். அதுவும் தாய்ப்பால் தான். பட் எவ்வளோ ஆரோக்கியம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் தான். இப்போ நான் என்னுடைய ஒரு ஓவியத்தை நான் ரசிச்சு உள்வாங்கி ஒரு கலர் மிக்ஸ் பண்ணி தப்பே பண்ணா கூட திருப்பி மாத்துற அந்த இதெல்லாம் ஏஐல எப்படி வரும்? பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த
உள்வாங்கி பண்ணும்போது கிடைக்கிற ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு கலரை மிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு கலர், ஒரு லைட் ஒன்ல டார்க் டோன் லைட் டோன்ஸ், இந்த டோன் வேல்யூ பண்ணுறப்போ அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலு வேறு எதுலேயும் கிடைக்காது. ஓகே ஓகே எத்தனை ஏஐ வந்தாலும் எவ்வளோ அட்வான்ஸ் வந்தாலும் கலைஞர்கள் தூரிகையை விட மாட்டாங்க. ஓகே தூரிகையிலேருந்து வர்ற வண்ணங்கள் மாறவே மாறாது. அது ஆணித்தரமாக நம்புகிறேன். அதனால தான் இவ்வளோ நாங்களாம் ஸ்ட்ராங்காக இருக்கோம். யார் வேணாலும் வாங்க, எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் லைஃப். ஓகே ஓகே நீங்க சொல்லும் போதே வந்து அது ஃபீல் பண்ண முடியுது எந்த அளவுக்கு அதை உள்ளார்ந்து நீங்க அது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. போட்டோஸ்லாம் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். அப்ப பிரபலங்களுடைய போட்டோஸும் வந்து வரைஞ்சிருந்தீங்க. ஸோ அது எப்படி மேம் அந்த ஸ்கெட்சு? மெயினாக நான் இந்த ஷோ பற்றி கொஞ்சம் சொல்லிடணும். இதில் வந்து நம்மளோட ஓவியர் மருது ஐயா அவர்கள் வந்திருந்தாங்க. அவர் தான் எங்களுடைய எல்லாருக்கும் ஒரு ஓவியர்களாகவே இப்போ இன்ஸ்பயராக இருக்கிற ஒரு பர்சன் அவங்க. ஸோ நான் தென் என்னுடைய மாஸ்டர் அண்டு எக்ஸ் பிரின்சிபல் மனோகரன் சார் வந்திருந்தாங்க. அப்புறம் என்னோடது தோழி மற்றும் ஜேர்னலிஸ்ட் அண்ட் உமாசக்தி அவங்க வந்திருந்தாங்க. இந்த விழாவை மிக சிறப்பாக மிக அழகாக பண்ணாங்க. இந்த லலித்கலா அகாடமியோட சோமன்குமார் அப்படிங்கவும் இந்த பிரபலங்கள் அப்படிங்கிற போது இந்த பிரபலங்கள் என்ன பிரபலப்படுத்தியிருக்காங்க இந்த ஷோ மூலியமா. ஸோ நான் வந்து அப்பையிலேருந்து இந்த ஜேர்னி ஆரம்பிச்சிட்டனாலே இவங்கள பார்க்கணும், அவங்கள எங்கள் அப்பாவுக்கு தான் இந்த ஆசைகள்லாம் இருக்கும். இந்த சிஎம் பார்க்கணும், அந்த சிஎம் பார்த்து கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க, நியூஸில் பார்க்குறவங்க, அவங்களுக்கு பார்த்து கொடுக்கணுன்ற ஆசைகள் இருக்கும். ஸோ அப்பாவை சார்ந்து எனக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் எல்லா மினிஸ்டரும் பார்த்துருக்கேன். ரீசெண்டாக நம்ம சிஎம் அவர்களையும் பார்த்து கொடுத்துருக்கேன். மற்றபடி என்னுடைய ஷோவுக்கு இனக்ரேஷனாக நிறைய ஃபஸ்ட் எடுத்தோடனே ரேவதி மேடம் அவங்க அந்த மாதிரி சினி ஆக்டர்ஸ் கொஞ்சம் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறது, ஆதிமூலம் சார் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கனால நிறைய பிரபலங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கும் டே லைஃப்பில். ஸோ அதான் பிரபலங்கள் எதுக்காக அப்படின்னா இந்த ரீச் ஆஃப் பீப்புளுக்கு போய் சேர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே 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 எந்த ப்ராப்ளம் வந்து சொன்ன பாராட்டு உங்களால் மறக்க முடியாதது? அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லாருமே தான் இந்த அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறதே பெரிய விஷயம். இது எல்லாருமே இதுவரை யாரும் என்னை வந்து இக்னோர் பண்ணியோ நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க பிரமிச்சு தான் போகிறாங்க. உண்மையாகவே சொன்னால் பிரமிச்சு தான் போயிருக்காங்க. ஒவ்வொரு ஒரு விஐபி போகும்போது இந்த அளவுக்கு எடுத்து பண்ணுறீங்க, ஒரு வேலைக்காகவோ இதுக்காகவோ போய் நின்று ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க இந்த காலகட்டங்களில் திருப்பி கவர்மெண்ட் செக்டரால் ஏதாவது ஜாப் கிடைச்சாராதான் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, முதல்வர் படத்தில் வர மாதிரி ஒரு தீப்பெட்டி மாதிரி ஒரு வீடு வாங்கிட்டு 50 வருஷமாக உழைச்சி அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு வாழ்கிற காலகட்டங்கள் தான் இருக்குது. பட் அதை பிரேக் பண்ணி இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், நான் ஏதோ ஒரு ஆத்ம திருப்திக்கு பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு அதனால பெரிய கெயின் இல்லை, இருந்தாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம், அந்த ஒரு கலை பயணத்தோடைய தொடக்கம் வந்து எல்லா பாராட்டுக்குரியவர்களுக்கும் பாராட்டுவாங்க. அது யாரும் இதான் நினைக்க மாட்டாங்க. அதுதான் இப்போ நான் சந்திச்சுட்டு இருக்க பிரபலங்கள் எல்லாமே பாராட்டுறதுக்குள்ள காரணம். 99 நான் ஆரம்பித்த இந்த ஜேர்னி, நான் என்னுடைய காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டாக இருந்தப்போ இதே அகாடமியில் ஸ்டூடெண்ட் லெவலுக்காக வச்சுருந்தேன். இப்போ என்னுடைய மாணவர்களுக்கு நான் கொண்டு வந்து இங்கே GSRTI மூலயமா என்னோட அகாடமி மூலயமா என்னுடைய இது கொடுக்கும் போது ஐ எம் வெரி ப்ரவுட். பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் அந்த ஏஜில் கிடைக்கல. ஸோ நான் இப்போ ஒரு ஸ்டெப்ஸ் மேலே கொண்டு வரேன் அவங்கள, அதுலேருந்து அவங்க வேறு ஸ்டெப்ஸ்க்கு வெளில போகலாம். இன்னும் நிறைய மாணவர்கள் என்கிட்ட வந்து இங்கே என்னிட்ட வந்து பயிர்ந்து 20 வருஷத்தில் ஆர்கிடெக்ட், ஐடி சைடு, அனிமேஷன் ஃபீல்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க அனுபவிக்கிறத எனக்கு கொடுக்குறாங்க. மேம் நான் அங்கே இருக்கேன், ஃபாரின்ல நிறைய செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களாம் மேம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இதான் போகிறேன். ஸோ இதுதான் எனக்கு ப்ரௌடான விஷயம். இதுதான் எனக்கு வந்து பிரபலங்களின் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே மேம், உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது என்னைக்காவது இந்த ஓவியத்துக்கு தடையா இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா, இல்லை வேற யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா? இல்லை, ஓவியத்துக்கு எந்தவித தடையுமே என்னுடைய கலைப்பயணம் இருந்ததே இல்லை. இந்த பயணமே கலை பயணத்தால தான் நடந்துட்டு இருக்கு. இது எப்படி தடைன்னு சொல்ல முடியாது. ஃபுல் சப்போர்ட். எனக்கு என்ன சொல்றது, அது இல்லைன்னா நான் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த கலை பயணம்ங்கிறது. நான் யாருன்னே எனக்கு தெரியல, நான் ஓவியனா மட்டும்தான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுதான். ஓகே, உங்க மனசுல தீராத ஏக்கம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? ஐயோ அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. நான் ஃபுல்ஃபில்லாக இருக்கேன், ரொம்ப ஃபுல்ஃபில்லாக, ரொம்ப ஹாப்பியாக. காடுக்கு நான் எவ்ரிடே நான் வந்து இறை நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இறைவன் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ அந்த இறைவழி ஒரு இயற்கை வழியாக இருக்கலாம், ஒரு ஈடுபாடு இல்லாமல் எது வேணாலும் இருக்கலாம், இது எந்த மதம் சார்ந்ததும் இருக்கலாம். நம்மளை மீறிய ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்திக்கு நன்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டால் என்னை ரொம்ப அழகாக வழி நடத்திட்டு இருக்கேன் அந்த சக்தி. ஏன்னா பாசிட்டிவாக எல்லா விஷயத்துலையும் போல்டாக
உன்னால் முடியும் போ அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், அது என் வாய்ஸா இல்லை யாரோட வாய்ஸ்ன்னு தெரியல, அது என்னை முன்னோக்கி தள்ளிகிட்டே தான் இருக்குது. நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கேன். அவ்வளோதான். ஸோ இந்த தலைமுறைக்கு ஒரு ஓவியரா நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு விரும்புறீங்க? ஓவியரா தலைமுறைக்கு சொல்றது வந்து என்னன்னா, இந்த நீங்க சொன்ன மாதிரி ஏஐலயோ அனிமேஷன்லயோ அனிமேஷன் ரொம்ப முக்கியம் தான். பிகாஸ் வந்து இந்த ஓவியங்கள் வரைஞ்சாங்க, படைக்கிறோம், இது இருக்கு. அதை தாண்டி மேல் நோக்கி நம்ம போகிறதுக்கு அனிமேஷன் ஃபீல்ட்ல இப்போ இருக்கு டெக்னாலஜியில் அதெல்லாம் மாணவர்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். அதுக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன். அது நான் வழிநடத்தவும் செய்கிறேன். எல்லாத்துக்கும் பேசிக் கையில் வந்து வரைகிற தன்மை இருக்கணும். அந்த பேசிக் நம்மளுடைய ஒரு கிராமர் எவ்வளோ முக்கியமோ ஒரு இங்கிலீஷ்க்கு நீங்கள் புலமையாக இருக்கிறதுக்கு அதே மாதிரிதான விஷயம்தான் வரைகலை. வரைகலை நீங்கள் எவ்வளோக்கு ஆழமாக பழகியோ நீங்கள் எதில் வேணால் நிற்கலாம். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருந்தால் என்ன அனிமேஷன் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் போய் நிற்கலாம். ஸோ அது வந்து இளந்தலைமுறைகளுக்கு நான் சொல்கிற விஷயம். ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா 100% இல்லை, அது 200% முயற்சி பண்ணுங்கள். அப்போ அது 100% வந்து நிற்கும். முயற்சி தான். மேம், இந்த எக்ஸிபிஷன்ல வந்து உங்களோட ஓவியங்கள் எந்த அளவுக்கு நிறைய இருக்கோ அதே மாதிரி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஓவியங்களும் வந்து பேரலா பார்க்க முடியுது. ஸோ அவங்கள வந்து எப்படி இந்த மோட்டிவேட் பண்ணி அவங்களையும் வந்து எக்ஸிபிட் பண்ண வச்சீங்க? நான் ஜிஎஸ் ஆர்ட்வேங்கிற என்னோட அகாடமியோடது வந்து ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தாங்க. இந்த ஆன்லைனில் இதுவரை என்னுடைய முகம் அவங்களுக்கு தெரியாது, அவங்க முகம் எனக்கு தெரியாது. அவங்களாவது முகம் எனக்கு தெரியும், ஏன்னா குட்டி குட்டி பசங்களாம் எல்லாம் கேமராவுக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க, தெரியும். பட் பேரண்ட்ஸ் யாரையுமே எனக்கு பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வந்து அதில் நிறைய கலை தேர்ந்த குறிப்பிட்ட மாணவர்கள் மட்டும்தான், ஒரு பாதி மாணவர்கள் மட்டும்தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அது ஆன்லைன் பயிற்சியில் சிறப்பாக பண்ண அந்த மாணவருக்கு நான் முதல்ல பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு நேஷ்னல் கேலரியில் வைக்கிற அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது அவங்களுடைய வரைகலை. ஸோ அவங்க வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காங்க. அவங்க வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா 7th 8th 9th 10th. ஸோ இந்த இதுதான் அவங்க ஒரு அகாடமி ஆர்டிஸ்ட் அளவுக்கு அவங்களுடைய ஓவியங்கள் படைப்புகள் முயற்சி இருக்கிறத நம்ம அதை கொண்டு வரோம். அதுக்கு வந்து உறுதுணையாக அவங்களுடைய பெற்றோர்கள் இருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆன்லைனில் கிளாஸ் எடுத்து இவ்வளோ ஒரு சக்ஸஸ் கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்தவங்க எல்லாருமே திகைக்கிறாங்க. ஸோ அது எனக்கு உண்மையாகவே ரொம்ப ப்ரௌட். அந்த ப்ரௌட் வந்து என்னோட மாணவர்கள் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதே போல் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 நன்றி சொல்லணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். இது இவ்வளோ சப்போர்ட்டாக நான் பண்ணுறேன்னொன்னே என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. கேலரினா என்ன தெரியாது, நிறைய பேருக்கு இந்த மாதிரி வியூ இருக்குங்கிறதுலாம் தெரியாது. நான் என்னுடைய சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவங்க எல்லாருமே ஓகே மேம் பண்ணலாம், ட்ரை பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக நாங்கள் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பெயிண்டிங் பண்ணுறாங்கன்னா அவங்க அதுக்கு முன்னாடி 5 வாட்டி பண்ணியிருப்பாங்க அந்த பெயிண்டிங்கை. ஸோ அதுக்கப்புறம் வந்த ரிசல்ட்டு தான் இது. ஸோ அவ்வளோ பசங்களும் அதுக்கு உழைச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி மேம். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அழகா அதே பாசிட்டிவ் ஆரோட எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.